அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். 30/1/2017 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை, துர்முகி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் பூத வாகனத்தில் புறப்பாடு கண்டருளல். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ முருகப்பெருமான் அன்ன வாகனத்தில் பவனி வரும் காட்சி. இன்று காந்திஜி அமரத்துவ தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம்.
வளமான வாழ்வுக்கு திருமந்திரம் பல வழிகளை சொல்லுகிறது. இதில் 10வது திருமுறையாக போற்றப்படுகின்ற அந்த திருமந்திரத்திலே 3000 பாடல்கள் உள்ளன. அதில் 1611வது திருப்பாடலை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். இது வியாமள ஆகமத்தை சார்ந்த 6வது தந்திரத்திலே 3வது தலைப்பு ஞாதுரு ஞான ஞேயம் என்ற ஒரு தலைப்பு. அந்த தலைப்பே ஒரு கவிதையாக இருக்கிறது. ஞாதுரு என்றால் காண்பவன், அந்த காண்பவன். ஞானம் என்றால் காட்சி, ஞேயம் என்றால் காணப்படும் பொருள். இங்கு பக்தன் அவன் காணுகின்ற இறைவன், அந்த இறைவனை காணுகின்ற காட்சி, இந்த மூன்றுமே இறைநிலைக்கு உட்பட்டது என்று சொல்லுகிறார். அருமையான திருமந்திர பாடல். மோனம் என்பது என்ன? மோனம்னா உங்களுக்கு தெரியும், பேசாமல் இருக்கிறது. அதாவது பேச முடியாத ஊமைகளாலும் பேச முடியாது, ஞானிகளாலும் பேச முடியாது, நாம் உணர்வினுடைய உச்சத்தில் இருக்கும்போதும் பேச முடியாது. சாதாரண நிலையில் இருப்பவர்கள் தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நிறைகுடம் தழும்பாது. அறகுறையானவர்கள் வாய் ஓயவே மாட்டார்கள். ஞானம் பெற்றவர்கள் பேச மாட்டார்கள், ஞானம் பெறாதவர்கள் ஓய மாட்டார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதனால தான் ஞானிகளெல்லாம் மௌன விரதம் இருக்கிறார்கள், பேசுவதே இல்லை. அந்த மோனத்தினுடைய சிறப்பை இந்த திருமந்திர பாடல் நமக்கு உணர்த்துகிறது. 1611வது திருப்பாடல். மோனம் என்பது என்ன? மோனம் கைவந்தவர்க்கு முக்தியும் கைகூடும், மோனம் கைவந்தவர்க்கு முக்தியும் கைகூடும், மோனம் கைவந்தவர்க்கு சித்தியும் முன்னிற்கும், மோனம் கைவந்து ஊமையாய் மொழி முற்றும் காண், மோனம் கைவந்து ஐங்கருமமும் முன்னுமே. இந்த மோனம் என்பது ஔவையார் சொல்லுவாங்க ஆத்திச்சூடியில், மோனம் என்பது ஞான வரம்பு. ஞான வரம்பு என்றால் பேசா அனுபூதி தான் ஞான வரம்பு. பேசா அனுபூதினா பேசுறது இல்லை. தட்சிணாமூர்த்தி 4 சீடர்கள் கீழே இருந்தாங்க. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார். இவங்கெல்லாம் குருவே உபதேசம் பண்ணுங்கன்னார். வாயால் சொல்லலை, பேசாமல் சொன்னார், சின்முத்திரையை காட்டினார். அதான் பேசா அனுபூதி. எனவே குருநாதர்கள் அதிகம் பேச மாட்டாங்க. அந்த மோனம் என்பது எப்படிப்பட்டது என்றால், அது கைவந்தவர்க்கு, அதாவது மோனத்தை யார் அடைந்தார்களோ அந்த நிலை பெற்றவருக்கு முக்தியும் கைகூடும். இப்பொழுது கூட இந்த உலகத்திலே ஒரு பெரிய மாமுனிவர் இருக்கின்றார். அவர்தான் வேலூருக்கு பக்கத்திலே ரத்னகிரியிலே அந்த பாலமுருகன் அடிமை என்ற ஒரு அற்புதமான ஒரு முனிவர் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் பேசியதே இல்லை. அவர் முருகன் பெயரால் துறவு மேற்கொண்டு துறவியாக, முற்றும் துறந்த துறவியாக கோவணத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பேசிய ஒரு 60 ஆண்டுகள் ஆகின்றன, பேசுவதே இல்லை. எனவே மனிதன் பேசாமல் இருப்பதால் அவனுடைய சக்தியிலே 10ல் 8 மடங்கு மிச்சமாகிறது. பேசுவதால் தான் நம்முடைய சக்திகள் வீணாகின்றன, செயல்படுவதால் அல்ல. செயல்பட செயல்பட டைனமோ மாதிரி, அதாவது டைனமோ சுத்த சுத்த பவர் வருது, அதில் செயல் இழக்காது. எனவே நாம் செயல் செய்வதால் நம்முடைய சக்தி கூடும், ஆனால் பேசுவதால் சக்தி குறையும். எனவே தான் ஞானிகள் பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள். அப்படி மோனம் கைவந்தவர்க்கு முக்தி கைகூடும், மோனம் கைவந்தவர்க்கு சித்திகள் சேரும். என்ன சித்திகள்? சித்திகள்னால் என்ன? அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவார் திருமூலர். 8 வகையான யாராலும் செய்ய முடியாத அற்புதங்கள். என்ன? அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாயம், ஈசத்துவம், வசித்துவம். 8. நான் இப்போ சொல்லும்போது ஏதோ உங்களுக்கு பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அனிமா மகிமான்னா திடீரென்று முனிவர்களெல்லாம் சின்ன உருவு எடுத்துக்கொள்வார்கள். அனிமா பெரிய உருவு எடுத்துக்கொள்வார்கள், தன்னை எளிமையாக்கிக் கொள்வார்கள், தன்னை கனமாக்கிக் கொள்வார்கள், நினைத்ததை செய்து முடிப்பார்கள். ஒரு உடம்பில் இருந்த உயிரை இன்னொரு உடம்புக்குள் செலுத்துவார்கள், பரகாய பிரவேசம். அப்படி செய்து காட்டியவர் தான் திருமூலர், அருணகிரிநாதர், ஆதிசங்கரர். இதெல்லாம் சித்திகள் கைவந்தவர்கள். இப்படிப்பட்ட சித்திகள் எல்லாம் யாருக்கு கைவரும் என்றால், பேசாமல் இறை நிலை பெற்றவர்களுக்கு. மோனம் கைவந்த ஊமையாம். ஊமைன்னா
உண்மையிலே பேச முடியாதவர்களும் ஊமை, பேசத் தெரிந்து பேசாமல் இருப்பவர்கள் ஞானிகள். இதைத்தான் சொன்னார் மாணிக்கவாசக பெருமான் தில்லையம்பதியிலே தன்னுடைய அருள் ஆற்றலால் பேசாதிருந்த ஒரு ஊமையை பேச வைத்தார். பேச வைத்து தன்னுடைய அருள் ஆற்றலை தில்லையம்பதி சிதம்பரத்திலே காட்டினார். அதுபோல மோனம் கைவந்து ஐங்கருமமும் ஒன்றுமே, அதாவது 5 கர்மங்கள்லாம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இப்படி நாமும் மோனத்தின் சிறப்பை உணர்ந்து வாழ்வியிலே மௌன விரதம் இருந்து மகிழ்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரம்மஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்று சுவாமி ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்கின்ற பட்டம் வழங்கிய பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். ஏன் அவருக்கு இப்படி ஒரு பட்டம் கிடைத்தது என்றால், தினமும் உஞ்ச விருத்திக்காக, பிக்ஷைக்காக இந்த ராமானுஜர் வருவார். அப்படி வருகின்ற பொழுது திருப்பாவையை அனுசந்தானம் பாடிக்கொண்டே வருவார். இந்த 18ஆம் பாசுரத்தை அவர் பாடிக்கொண்டே வந்தார். அப்படி சேவித்து கொண்டே வரும்பொழுது கடைசி வரிகளில் வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் என்கின்ற வரி இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாசுரத்தை பாடுவதற்கும் அவருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகளினுடைய மகள் அத்துழாய் வந்து கதவை திறந்து கொண்டு வருவதற்கும் பொருத்தமாக சரியாக இருந்தது. பார்த்த உடனே நப்பின்னை பிராட்டி அப்படியே தோன்றிவிட்டாள் என்று எண்ணிக்கொண்டார் ராமானுஜர். இதுதான் அவருடைய பக்திக்கும் நம்முடைய பக்திக்கும் இருப்பதான வேறுபாடு. நப்பின்னை பிராட்டியே வந்துவிட்டாளே என்பதற்காக பிராட்டியை எப்படி வணங்குவோமோ அதை போலவே வணங்கி சேவித்து கொண்டார். அப்படியே மயங்கி விழுந்தும் விட்டார். இதை தன்னுடைய தந்தையாரிடம் போய் கூறினாள் அந்த பெண் பிள்ளை. பொதுவாக மார்கழி மாதத்தில் விசேஷ நாள்களில் ஆண் குழந்தைகளுக்கு கிருஷ்ணனைப் போல வேடமிடுவதும் பெண் குழந்தைகளை ஆண்டாளைப் போல அழகுபடுத்துவதும் நம்முடைய மரபு. இங்கு அத்துழாயும் அப்படித்தான் தோற்றமளிக்கின்றாள். அதனால் நப்பின்னை பிராட்டியே வந்துவிட்டாள் என்று மகிழ்ந்த ராமானுஜர் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார். உள்ளே இருந்து பார்த்த பெரிய நம்பிகளுக்கு என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்தது. என்ன உந்து மதகளிட்டன் அனுசந்தானமா என்றாராம். ஆம் சுவாமி என்று உடையவர் சொன்னார். அப்படியென்றால் இது சரிதான் என்று முடிவுக்கு வந்தார். அப்படி அவ்வளவு பக்தியோடு இந்த பாசுரங்களை எல்லாம் பாடி நப்பின்னை பிராட்டியை சேவித்ததாகவே நினைத்து கொண்ட ராமானுஜருக்கு இந்த பாசுரத்தால் திருப்பாவை ஜீயர் என்கின்ற பட்டம் கிடைத்தது. அந்த பாசுரத்தை நாமும் அனுபவிக்க வேண்டாமா? உந்து மதகளிற்றன் ஓடாத தோள் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் என்பது பாசுரம். கந்தம் கமழும் குழலி, வாசனை உடைய குழலை உடையவளே, மூக்கிற்கு சுவை. அடுத்தது உன் மைத்துனன் பேர்பாட, நாக்கிற்கான வேலை. அந்த சிறார் வளை ஒலிப்ப, அந்த வளையல்கள் சப்திக்க, காதிற்கான விருந்து. இப்படி ஒவ்வொரு அவயவத்திற்கும் விருந்து படைக்குமாறு நப்பின்னை பிராட்டி எழுந்து வர வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றாள். நீயே வந்து கதவை திற, உன்னுடைய அழகை தரிசிப்பதுதான் இந்த கண்களுக்கான விருந்து.
அப்படின்னு ஒவ்வொரு உறுப்புகளினுடைய இன்பத்தை எல்லாம் ஆண்டாள் காண்பித்து இப்படிப்பட்ட நப்பின்னை பிராட்டியே வரவேண்டும் என்று சொன்னாளாம். இந்த நப்பின்னை பிராட்டி எப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாள்? ஒரு கையில் பந்தும் மற்றொரு கையில் கண்ணனுமாக உறங்கிக் கொண்டிருக்கின்றாளாம். நம்முடைய சம்பிரதாயத்தில், நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பிராட்டி என்பவள் புருஷகார பூதனை, நமக்கு பரிந்துரை செய்பவள். ஒரு கையில் பந்து என்பது ஜீவாத்மா, மற்றொரு கையில் பரமன் கண்ணன் என்பவன் பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவையும் விடாமல் அந்த பரமாத்மாவையும் விடாமல் ஒன்று சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றாள். இருவரையும் ஒரே இடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட பரிந்துரைக்கின்ற இரக்கமே வடிவான கருணையினுடைய உருவான நப்பின்னை இப்படி துயில் கொண்டிருக்கின்றாள். அப்படிப்பட்ட நப்பின்னையே எங்களுக்காக நீ எழுந்து வரவேண்டும் என்று பிரார்த்தித்தாள். உடனே நப்பின்னையும் எழுந்து வரலாம் என்று கிளம்பினாள். அப்படிப்பட்ட அழகான பக்தி செய்யக்கூடிய பாசுரங்களைத்தான் இந்த மார்கழி மாதத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம்.